நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின்படி 100க்கு 10 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதனால் கலைச்சொற்கள் வந்து கவனமுடன் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் வந்து கலைச்சொற்கள் வந்து இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் வந்து எந்த மாதிரியான ஆப்ஷன்கள் கொடுப்பாங்க, எந்த மாதிரியான ஷார்ட்கட் ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். 1வது இயலில் பின்னாடி இருக்கிற கலைச்சொற்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். இது நம்ம பழைய பாடப்புத்தகங்கள் வந்து இயற்கை வனப்புன்னு இருக்கும். ஆஸ்தெட்டிக்ஸ்னால் அழகியல். இது பழைய பாடப்புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வனப்புன்னு இருக்கும். இப்போ புதிய பாடப்புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ 11வது பாடப்புத்தகம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்துருச்சு. 10வது பாடப்புத்தகங்கள் வந்து அழகியல், முருகியல் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு சின்ன பாடப்புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகியல் இருக்குது. இப்போ ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்னா இதழாளர், எளிமையாக இருக்குது. அடுத்தது ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஆர்ட்னா கலை, கிரிட்டிசிசம் பண்ணுறதுனா விமர்சனம் பண்ணுறது, இது எளிமையாக இருக்குது. ஆர்ட் கிரிட்டிக்னா எளிமையாக இருக்குது, கலை விமர்சனம். அடுத்தது புத்தக மதிப்புரை அப்படின்னா புக் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன இது ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா புக் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தக விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். புத்தக விமர்சகர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ புக் ரிவ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தக விமர்சகர்னு கொடுக்கலாம், புத்தக மதிப்புரைன்னு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், மதிப்புரைன்னு கொடுத்துருக்காங்க. ரிவ்யூனா நல்ல வியூ, மதிப்பு உரை அப்படிங்கிற புக் ரிவ்யூனா மதிப்புரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்ட் கிரிட்டிக்னா விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதுலேயே நல்லா தெளிவாக தெரிஞ்சு கிரிட்டிக்கின் போது விமர்சனம் பண்ணுறது அது ஓகே, அது எளிமையாகிடுச்சு. ரிவ்யூங்கிறது போது வந்து விமர்சனம், புத்தக விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. புத்தக மதிப்புரை, புத்தகத்திற்கான ஒரு மதிப்புரையை வந்து எழுதுறது வந்து ரிவ்யூங்கிறது வந்து மதிப்புரை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கணும். மைக்ரேஷன்னா புலம்பெயர்தல். பறவைகள் வந்து மைக்ரேஷன் பண்ணுறது, பறவைகள் புலம்பெயர்து. அப்புறமா மனிதர்கள் வந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க வேலைக்காகவும், அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களாகவும், போர் காரணங்களாகவும், அதுக்கப்புறம் வணிகம் சார்ந்த காரணங்களாகவும் வந்து மைக்ரேஷன் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்தல். ஒரு ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். ஃபிலாசபினா மெய்யியல், அதுக்கப்புறமா வந்து தத்துவ இயல் அப்படின்னு பேர். ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களே வந்து பார்த்துருக்கோம். ஃபிலாசபர்னா மெய்யியலாளர், தத்துவியலாளர்னு கூட சொல்லலாம். இந்த முதல் ஏழில் இருக்கிற கலைச்சொற்களில் நான் முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கிரிட்டிக்னா கலை விமர்சகர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக் ரிவ்யூனா மதிப்புரை அப்படிங்கிறது வரணும். புத்தக விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது, புத்தக மதிப்புரைங்கிறது வந்து வரணும். இதை நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து கேள்வியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை எளிமையாக இருக்குது. அடுத்தது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்னா வேதி உரங்கள், இது எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து செல் சீட் அப்படின்னா ஒட்டு விதை. செல்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு விதை அப்படிங்கிற பொருளில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. சீட்னா விதை நமக்கு தெரியும். செல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது. ஆனால் ஷெல்லுனா வந்து ஒரு மூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி வந்து பொருளாகும். அதனால் மூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை வந்து ஒரு தாவரத்தையும் இன்னொரு தாவரத்தையும் வந்து ஒட்டி உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஷெல் ஷீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டனா வந்து எளிமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் யார்ட் மேன்யூர் அப்படின்னா தொழு உரம் அப்படின்னு இருக்குது. ஃபார்ம் யார்ட்னா தொழுவம், மாட்டு தொழுவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது உரம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது நமக்கு பழக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்குது. இங்கே மேன்யூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து உரம் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் யார்ட் அப்படின்னா தொழுவம், ஃபார்ம்னா பண்ணை, தொழுவம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மேன்யூர் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே உரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் யார்ட் மேன்யூர்னு வந்து பொதுவாக பேசும்போது தொழு உரம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வருது. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னால் மதிப்பு கூட்டு பொருட்கள் எளிமை. ரூட் நோட்ஸ் அப்படின்னா வேர் முடிச்சுக்கள், ஓகே எளிமை. வேவர் பேட்னா தூக்கணாங்குருவி. வேவர்னால் வந்து அலையிறது, காற்றில் அலையிறது, அந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு. அப்போ தூக்கணாங்குருவி வந்து காற்றில் அலைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எளிமையாக இருக்குது. ஹார்வெஸ்டிங்னா வந்து அறுவடை. இந்த 2வது இயலில் இருக்க கலைச்சொற்களை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செல் சீட்ஸ்னால் ஒட்டு விதை அப்படிங்கிறது வரணும். ஃபார்ம் யார்ட் மேன்யூர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் அப்படிங்கிற மாதிரி வரணும். தொழு உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபெர்டிலைஸுங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் உரத்துக்கு. ஃபார்ம் யார்ட் மேன்யூர்னா தொழு உரம், அடுத்தது செல் சீட்னா ஒட்டு விதை. அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். எத்னிக் குரூப் அப்படின்னா இனக்குழு. இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது. குரூப்னா குழு, ஓகே. எத்னிக் அப்படின்னா இனம் அப்படின்னு ஒரு புதிய வார்த்தை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சின்ன ஷார்ட்கட் எத்னிக் அப்படின்னு இருக்குது. எத்தனை இனம்டா, இனம் மனிதர்கள் வந்து பல்வேறு இனங்களாக பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை இனம்டா அப்படின்னு நாங்கள் ஞாபகம் வச்சுங்க. எத்தனிக் இனம் அப்படின்னா இனக்குழு, எத்தனை இனம்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எத்தனிக் இனம் அப்படின்னா இனக்குழு அப்படின்னு எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். அடுத்தது எர்த் என்விரான்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. இதில் இருக்கிற கலைச்சொற்களை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து இந்த எத்திமோலாஜிக்கல் டிக்ஷனரி அப்படிங்கிறது. எத்திமோலாஜிக்கல்னால் வந்து வேர்ச்சொல் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு புதிய வார்த்தை நம்ம பார்க்குறோம். இது நம்ம கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அது என்னென்னா எத்திமோலாஜிக்கல் அப்படின்னா வேர்ச்சொல். ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்க்கலாம். எத்திமோலாஜிக்கல் அப்படின்னா
வேரில் எட்டி உதச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எத்திமோ எத்திறது காலில் வந்து வேரில் எட்டி உதச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. எத்திமோலாஜிக்கல் அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள். எலமெண்ட்னு வந்து கூறுகள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது எளிமையாக தான் இருக்குது. ப்ரிஃபிக்ஸ்னால் வந்து முன்னோட்டு, சஃபிக்ஸ்னால் வந்து பின்னோட்டு. இந்த ஏழில் இருக்கிற கலைச்சொற்களை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து எத்திமோலாஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி. வேரில் வந்து எத்தி உதைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எத்திமோலாஜிக்கல் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி. அடுத்து பண்பாட்டு கூறுகள், இது வந்து எளிமையாக தான் இருக்குது. அடுத்தது எத்தினிக் குரூப்ஸ் அப்படிங்கிறது எத்தினி இனம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட். இது ரெண்டையும் நீங்கள் வச்சு இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். எத்தினி குரூப்டா லாஜிக்கல் டிக்ஷனரினா எதில் ஏற்றிருக்கான், வேரில் வந்து ஏற்றிருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். டிரான்ஸ்மிட்டர்னா கடத்தி, எளிமை. பேங்க்ரியாஸ்னால் கணையம், இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் பயன்பாட்டு மென்பொருள். அப்ளிகேஷனாக வந்து பயன்பாடு, மென்பொருள்னால் சாஃப்ட்வேர். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின்னா கணைய சுரப்பு நீர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து இன்சுலின்னு தமிழில் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கணைய சுரப்பு நீர்னு கொடுக்கலாம். அப்புறம் இன்சுலின்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணைய சுரப்பு நீர். ஆனால் இன்சுலின் கணையத்தில் வந்து இன்சுலின் மட்டும் சுரக்கல, நிறைய ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் தமிழ் பாடப்புத்தகங்களை கொடுத்துருக்கிறது தான் வந்து நமக்கு ஃபைனல். இன்சுலின்கிறது வந்து கணைய சுரப்பு நீர்ங்கிறது தான் சரியானது. இது கேட்டலிஸ்ட்னா வந்து வினையோக்கி. ஒரு வினையை வந்து வேகப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சூழலை உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா வினையோக்கின்னு சொல்லுவோம். அது வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. கேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வேகமாக இருக்கும், வினை வந்து ஊக்கப்படுத்தும். ரொம்ப ரியாக்ஷன் டைம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கேட் அப்படின்னு சொல்லுவோம். பூனைகள் அது வந்து வினையை வந்து ஊக்கி பண்ணுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பொருளில் வந்து சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கேட்டலிஸ்ட்னா கேட்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து வேகமாக இருக்கும். வினையோக்கி வந்து அதே ஒரு வேலையை தான் செய்யுது, அந்த வினையை வந்து வேகம் பண்ணுறது, ஊக்கம் பண்ணி வேகமாக பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. எண்டோகிரைன் கிளாண்ட்னா நாளமில்லா சுரப்பியல் அப்படின்னு பேர். ஜீன்னா மரபணு, எளிமை. அடுத்து ஸ்பைனல் கார்டுனா முதுகுத்தண்டு, எளிமை. அடுத்து வந்து லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல் மொழியியலாளர். இது வந்து எளிமையாக இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழியியலாளர்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். சைக்காலஜிஸ்ட்னால் உளவியலாளர். இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். எஜுகேஷன் கமிட்டினா கல்வி குழு. ஓகே. ஆன்செஸ்டர்னா மூதாதையர். இது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம். ஆன்செஸ்டர்னா மூதாதையர். சில பேருக்கு வந்து இது புதிய வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆன்செஸ்டர் அப்படின்னா வந்து மூதாதையர் அப்படின்னு பொருள் இருக்குது. இது வந்து நீங்கள் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷனா மதிப்பு கல்வி, எளிமையாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு. செம்மொழினா கிளாசிக்கல் லாங்குவேஜ். மன ஆற்றல்னா மென்டல் எபிலிட்டி, எளிமையாக இருக்குது. இந்த இயலில் இருக்கிற அனைத்து கலைச்சொற்களும் எளிமையாக இருக்குது. அடுத்த இயலுக்கு போவோம். டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர்னா உப்பங்களி. இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. பேக் வாட்டர் அப்படின்னா இப்போது இது நம்ம எந்த இடத்துல குறிப்பிடுவோம்னா வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்கும், சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நிலத்துக்குள்ளே வந்து வரும். இதுதான் வந்து பேக் வாட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பங்களி அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இதில் உப்புங்கிறது வருதுன்னா கடல் வந்து உப்பு தண்ணி தான் இருக்குது. உப்பு களிமுகங்கள் நமக்கு தமிழில் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து உப்பங்களி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பேக் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு 4 ஆப்ஷனாக என்ன வருதுன்னா பின்வாங்குதல், தண்ணீர் பின்வாங்குதல், கடல் பின்வாங்குதல், அதுக்கப்புறமா உப்பு தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்கள்லாம் இருக்கலாம். இப்போ வந்து உப்பங்களி அப்படிங்கிறத வந்து சரியான ஆன்சர் அதை தான் நீங்கள் வந்து குறிக்கணும். பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி அப்படிங்கிறத வந்து சரியான விடை. அதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது மட்டும் போட்டிங்கன்னா மட்டும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். செயலர்னா மாலுமி. இது எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து கல்ச்சர்னா பண்பாடு. இப்போ இந்த ஏழில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை வந்து நான் பார்க்குறது வந்து இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் வந்து உப்பங்களி. பேக் வாட்டருக்கு நம்ம பார்த்தாச்சு முழுமையாக. அடுத்து இன்வேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு புதுமையான வார்த்தையாக இருக்குது. இன்வேஷன் படையெடுப்பு. வரலாறு முழுவதும் படையெடுப்புகளால் தான் ஆனது. அதுக்கான ஆங்கில வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்வேஷன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படையெடுப்பு. கட்டாயமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆங்கில அறிவை வந்து வளர்க்கும். இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நுண்கலைகள். இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொழிபெயர்க்கலை, இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது பாருங்கள். ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா சிறப்பான கலைகள், அதுக்கப்புறமா கவின்மிகு கலைகள், அடுத்து நுண்கலைகள் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ ஃபைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இங்கே நுண்கலைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் படுத்திருக்கிறாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான கலைகளும் வரக்கூடாது, கவின்மிகு கலைகளும் வரக்கூடாது. ஃபைன் ஆர்ட்னா வந்து நுண்கலைகள். டாக்குமெண்ட்னா ஆவணம், டாக்குமெண்ட்ரி அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து ஆவணப்படம். இப்போது நம்ம பரீட்சை எழுதும்போது பார்த்திங்கன்னா இது வேகமாக படிச்சுட்டு டாக்குமெண்ட்டு அப்படின்னு படிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆவணம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆவணம் மட்டும் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. எங்கே ஆவணப்படம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கக்கூடாது. டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற முழுசையாக நம்ம படிக்கணும். டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படின்னா ஆவணப்படம் அப்படிங்கிறது வரணும். ஓகே. அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராஃப். இது ரெண்டு வந்து கல்வெட்டை குறிக்கிறது. ஏற்கனவே வந்து சின்ன பாட புத்தகங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அடுத்து போவோம். மித் அப்படின்னா தொன்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டாயமாக தெரிஞ்சது ஏற்கனவே.
டிசாஸ்டர்னால் பேரழிவு. அப்புறம் கிரெயின் வேர்ஹவுஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தானிய கிடங்கு. வேர்ஹவுஸ்னால் கிடங்கு, கிரெயின்னா வந்து தானிய கிடங்கு. இந்த இயலில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களாக பார்க்குறது வந்து ஃபைன் ஆர்ட். ஃபைன் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நுண்கலைகள்னு வரணும். நுண்கலைகள்னு வரணும். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா உத்திகள், இது எளிமையானது, ஏற்கனவே தெரிஞ்சது. டிபேட்னா பட்டிமன்றம், இது நமக்கு எளிமையானது தான். ஈக்குவாலிட்டினா சமத்துவம், எளிமை. மல்டிபிள் பர்சனாலிட்டினா பன்முக ஆளுமை, பன்முகத்தன்மைன்னு கூட இருக்கலாம் ஆப்ஷன். இதுக்கான ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கும், பன்முகத்தன்மை, பன்முக திறமை, அதுக்கப்புறம் பன்முக ஆளுமை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து பன்முக ஆளுமை அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை தன்மை. ஆளுமை அப்படிங்கிறது தான் வந்து ஏற்கனவே சின்ன பாடப்புத்தகங்களை படிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டினா பன்முக ஆளுமை அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியனா தொழிற்சங்கம். இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களில் முக்கியமானது வந்து சூடோனியம் வந்து புனைப்பெயர். இப்போ நம்ம தமிழில் ஏற்கனவே வந்து பாரதியார் வந்து பல்வேறு விதமான புனைப்பெயர்களை வந்து வச்சிருக்காருங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இந்த புனைப்பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சூடோனியம் அப்படிங்கிறது வந்து புனைப்பெயர். இது நம்ம தமிழ் வழி பயின்றதுக்கு வந்து புதிய வார்த்தையாக இருக்குது. அதனால் கட்டாயமாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இது எப்படி ஒரு சின்ன ஷார்ட்கட்னா புனைப்பெயர் வந்து சூடிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க. இந்த இயலில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களை நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது சூடோனியம் புனைப்பெயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்முக ஆளுமை, மல்டிபிள் பர்சனாலிட்டி. மற்றதெல்லாம் எளிமையாக தான் இருக்குது. அடுத்த இயலுக்கு போவோம். எர்த் வார்ம் அப்படின்னா நான்கோல் புழு. இதை வந்து நம்ம மண்புழு அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நான்கோல் புழு. இதுக்கு வந்து ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா மண்புழு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மண்வெளி பாம்புன்னு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாம்புகள்னு கொடுக்கலாம், நான்கோல் புழுன்னு கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சரியான விடையாக நம்ம தமிழ் பாடப்புத்தகங்கள் 11வது புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான்கோல் புழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எர்த் வார்ம்னா நான்கோல் புழு தான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல், இது எளிமை. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டி, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் பட்டம். இது நம்ம 10ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்த்தோம். அதனால் இது எளிமை தான், ஏற்கனவே பார்த்துட்டோம். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. இதே வந்து விசா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நுழைவு இசைவு. இது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவுடைய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வந்து கடந்து போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் யார் அவங்களோட சொந்த நாட்டில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகிறதுக்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கடவுச்சீட்டு. அடுத்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகிறோம். சிங்கப்பூருக்கு இப்போ நம்ம போகிறோம்னு வைங்களேன். இப்போ சிங்கப்பூர்லேருந்து நமக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அது பேர் நுழைவு இசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து விசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுழைவு இசைவுன்னு பொருள். இப்போ கடவுச்சீட்டு நம்ம இந்தியாவிலேருந்து கடந்து போகிறதுனால கடவுச்சீட்டு. இப்போ இன்னொரு நாட்டில் வந்து நுழையிறதுக்கு நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நுழைவு அனுமதி வந்து பார்த்திங்கன்னா நுழைவு இசைவு வந்து பார்த்திங்கன்னா விசா அப்படின்னு சொல்லுவோம். கடவுச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம் அப்படின்னு பேர். மெட்டீரியல் அப்படின்னா பொருள், மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லி 1 2 3 எழுத்து மட்டும் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா பொருள் முதல் வாதம், அதாவது பொருள் வாங்குறது, பொருளை வச்சு ஏதாவது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பொருள் முதல் வாதம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன்களை கூட கொடுத்து நம்மளை குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த இயலில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களை நான் வந்து பார்க்குறது வந்து பாஸ்போர்ட் வந்து கடவுச்சீட்டு, விசா வந்து பார்த்திங்கன்னா நுழைவு இசைவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எர்த் வார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான்கோல் புழு தான் ஞாபகம் வரணும், மண்புழுங்கிறத மறந்துடுங்க. அடுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் எளிமையாக தான் இருக்குது. பொருள் முதல் வாதம் அப்படிங்கிறது வந்து மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களில் பழைய பாடப்புத்தகங்களில் 10 பாடங்கள் இருந்தது. 10 பாடங்களில் பின்னாடி வந்து கலைச்சொற்கள் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடப்புத்தகங்கள் வந்து 8 பாடம் தான் இருக்குது. அது 8 பாடத்துக்கான நம்ம கலைச்சொற்களை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து 9ஆம் பாடம் 10ஆம் பாடம் வந்து ஃபஸ்ட்டு வந்த தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கோம். அதில் சோல்னா வந்து ஆன்மா, இல்லூஷன்னா மாயை, இது நமக்கு தெரிஞ்சது. அடுத்து விஸ்டம்னா வந்து அறிவு, இது நமக்கு எளிமையாக தெரிஞ்சது தான். ட்ராஜடி அப்படின்னா துன்பம், இது ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ட்ராஜடினா துன்பம். அடுத்து வந்து சித்தா மெடிசன்னா சித்த மருத்துவம். ஹானர் பண்ணுறதுனா மாண்பு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஹானர்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னா மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பஞ்சுவேஷன் மார்க்ஸ்னால் நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க. இது எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. இப்போ 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களுக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்களை பார்த்துட்டோம். இதில் நடுவில் 5ஆம் இயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். ரிலீஜியன் அப்படின்னா மதம், ஃபிலாசபினா தத்துவம், மெய்யியல், எது வந்தாலும் சரி தான். அடுத்து மெடிசன்னா மருத்துவம். அதுக்கு வந்து தமிழில் ரொம்ப தூய தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஔடதம்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்தது சயின்ஸ்னா அறிவியல். சிலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடோல்ஸ்னு இருக்குது. இப்போ டால்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைன்னு நமக்கு ஞாபகம் தெரியும். நமக்கு இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஐ போட்டோம்னா ஐ சிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஐ சிலைகள். டால்ஸ்னால் வந்து பொம்மைக்கு முன்னாடி ஒரு ஐ போட்டோம்னா வந்து சிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த காணொலியில் இது வரைக்கும் நம்ம 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்கள் அனைத்தும் பார்த்துட்டோம். இனி வரும் காணொலியில் வந்து 12ஆம் வகுப்பு கலைச்சொற்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கியமான சற்று குழப்பத்தை ஏற்படுத்துகிற கலைச்சொற்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கலைச்சொற்களும் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து ஒரு இடத்துல வந்து குமிச்சு அதுக்கு இடையே உள்ள வித்தியாசங்கள் வந்து நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். அது ஒரு தனி காணொலியாக வரும்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 10 கேள்விகள் வந்து கலைச்சொற்கள் கேட்குறாங்க. அதனால் மிகவும் கவனம் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து காணொலிகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.